அழகலாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலவுலாவிய நிர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஐப்பசி 17/11/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சோமவாரமாக இருக்கக்கூடிய இன்று நாம் சிவ சிந்தனை செய்வது, சிவபெருமானை வணங்குவது என்பது நமக்கு ஏராளமான அற்புதத்தை செய்யும். அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் காரைக்கால் அம்மையார் வரலாற்றையும், அந்த காரைக்காலில் அருள்பாலித்து வரக்கூடிய சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் ஆலயத்தையும் நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவபெருமானாக விளங்குகின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால் இந்த சிவபெருமான் மீது அற்புத பக்தி கொண்டவராக இருந்தவர் காரைக்கால் அம்மையார். அவருடைய வரலாற்றை அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சிவபெருமான் எப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார் என்று நமக்கு புரிய வரும். காரைக்கால் அம்மையார் என்று சொல்கின்ற நேரத்தில் 63 நாயன்மார்களே ஒருவர். ஆனால் எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டு இருப்பார்கள். காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். இதற்கு என்ன காரணம்? நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம். காரைக்காலில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தர்மபதி, தனதத்தன் என்று சொல்லக்கூடிய தம்பதிகள். அதில் தனதத்தன் என்று சொல்லக்கூடியவர் வணிகராக இருந்தார். பெயருக்கு ஏற்ற வகையிலே தனதத்தராகவும் இருந்தார். ஏராளமான செல்வத்திற்கு அதிபதியாகவும் இருந்தார். அவர்களுக்கு குழந்தையாக தோன்றினார் புனிதவதியார். அதாவது புனிதத்தை வதித்தவர், புனிதத்தை தனக்கு ஏற்றுக்கொண்டவர் என்ற கருத்தின் அடிப்படையில். எப்படி என்று சொன்னால், நாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் இருந்தார் அல்லவா, அந்த அப்பர் சுவாமிகளுடைய சகோதரிக்கு திலகவதியார் என்று பெயர். திலகவதியார் என்று சொன்னால் திலகத்தை தரித்து கொண்டு இருப்பவர் என்று. அதை போல புனிதத்தை தன் மீது விதித்து கொண்டு இருக்கக்கூடியவர் என்ற வகையில் புனிதவதியார் என்று அழகும் திறமையும் உள்ள இந்த பெண்ணுக்கு வளர்ந்து வருகின்ற நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டுமே என்பதற்காக அருகிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பரமதத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த வியாபாரியை, வணிகரை தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக்க ஆக்கி கொண்டார் இந்த தனதத்தன். அப்படி மாப்பிள்ளையாக ஆக்கி கொண்டவுடனே ஒரே பெண், அந்த ஒரே பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் எங்கள் வீட்டிலேயே இருந்து, எங்கள் ஊரிலேயே இருந்து நீங்கள் வணிகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்ல, நான் உங்கள் வீட்டில் இருக்கவில்லை, உங்கள் ஊரில் இருந்து நான் வணிகம் செய்கின்றேன் என்று அப்படி தன்னுடைய மாமனாரோட சப்போர்ட்டில் அந்த ஊரிலேயே வணிகம் செய்ய தொடங்கினான் பரமதத்தன். இப்படி வாழ்க்கையானது சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது சிவபெருமான் இந்த காரைக்கால் அம்மையாருடைய பக்தி, அப்போ இவருக்கு காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் கிடையாது, புனிதவதியார் என்றே பெயர். அந்த புனிதவதியாருடைய பக்தியை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சிவபெருமான் ஒரு அற்புதமான திருவிளையாடலை செய்தார். அது என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் காரைக்கால் கைலாசநாதர் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். சோமவாரமாக அமைந்திருக்கக்கூடிய, திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் காரைக்காலில் அருள்பாலித்து வரக்கூடிய சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் ஆலயத்தை தரிசித்து கொண்டு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் அப்படி இணைத்து சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். சிவபெருமான் என்ன செய்தார்? புனிதவதியாருடைய, அதாவது காரைக்கால் அம்மையாருடைய பக்தியை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சிவபெருமான் அப்படி வருகை தருகின்றார். யார் வீட்டிற்கு? புனிதவதியார் வீட்டிற்கு. இதற்கு இடையில் ஒரு நிகழ்வானது நடந்தது. என்ன என்று சொன்னால், பரமதத்தன் வியாபாரி அல்லவா, வணிகர் அல்லவா, அவருடைய கடைக்கு ஒருத்தர் வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? இது அற்புதமான மாம்பழம், இந்த மாம்பழத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு அந்த பரமதத்தன்ட்ட கொடுத்தாரு. பரமதத்தன் என்ன செஞ்சான்? அந்த மாம்பழத்தை கடையிலேயே வச்சிருந்தா வேற யாராவது வர்றப்ப அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஆயிடும். அதனால இதை உடனடியாக வீட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பரமதத்தன் அந்த மாம்பழம் ரெண்டையும் வந்த ஒரு ஆசாமிகிட்ட, அதாவது கொடுத்து வந்தவரிடமே அதனை கொடுத்து எங்கள் வீட்டில் கொடுத்துருங்கன்னா,
அந்த ஆள் என்ன செஞ்சாரு, நேராக அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டார். வீட்டில் கொடுத்த அந்த நேரத்தில் சிவபெருமான் ஒரு சிவனடியாரை போல வேடம் தாங்கி புனிதபதியாருடைய வீட்டிற்கு வந்தார். அப்படி புனிதபதியார்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். எந்த சிவனடியார் வந்தாலும் அவருக்கு உணவு கொடுப்பது என்ற அற்புதமான அன்னதானத்தை செய்து கொண்டு இருக்கின்றார் புனிதபதியார். ஆகையினால் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிவனடியாரை வரவேற்று அவருக்கு தயிர் சாதத்தை படைப்போம் என்று தயிர் சாதத்தை படைத்தார். அதோடு இந்த மாம்பழத்தையும் கொடுத்தார். இந்த கணவன் கொடுத்து அனுப்பிய மாம்பழத்தையும் கொடுத்தார். அந்த மாம்பழத்தோடு அந்த தயிர் சாதத்தை சிவனடியார் உருவத்தில் வந்த சிவபெருமான் சாப்பிட்டு இந்த புனிதபதியாருக்கு ஆசி கூறி அவர் விடைபெற்று சென்றார். அவர் விடைபெற்று சென்ற கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, ஒரு அற்புதமானது நிகழ இருக்கின்றது. அது என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் காரைக்கால் கைலாசநாதர் ஆலயத்தை தரிசிப்போம். தொடர்ந்து வாருங்கள். சோமவாரமாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் காரைக்காலில் அருள் பாலித்து வரக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இணைத்து சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். நடந்த சம்பவங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன ஆகிட்டு என்று சொன்னால், சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்து அப்படி தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக மாம்பழத்தையும் அப்படி கொடுத்த உடனே மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் பரமதத்தன் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்தார். வந்தவுடனே பரமதத்தனுக்கு உணவை படைத்து மாம்பழத்தை கொடுத்தார். மாம்பழத்தை கொடுத்த உடனே அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட பரமதத்தன், ஆஹா என்ன ருசி, நான் இன்னொரு பழம் கொடுத்தல அந்த பழத்தையும் கொண்டான்னுட்டான். இப்போ புனிதபதியார் திகைத்தார். என்ன செய்வது? எனவே பக்கத்தில் இருந்த ரூமில் போய் சிவபெருமானே என்று 2 கைகளை நீட்டி அவர் அப்படி பிரார்த்தனை செய்ய அவருடைய கையிலே ஒரு மாங்கனி விழுந்தது. அப்படி மாங்கனி விழுந்த உடனே அதனை அறிந்து கொண்டு வந்து கொடுத்தார். முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது இன்னும் சுவையாக இருக்கின்றதே, இது சிவபெருமான் கொடுத்தது என்று புனிதபதியார் சொல்ல, சிவபெருமான் கொடுத்தாரா? எங்கே? திரும்பவும் சிவனை கேள் என்று சொல்ல, அதே அடிப்படையில் சிவனை பிரார்த்திக்க வானிலிருந்து மாங்கனியானது இவர் கையிலே விழுந்தது. இவள் சாதாரண பெண் அல்ல, தெய்வ பெண் என்று அந்த பரமதத்தன் என்ன செய்தான்? புனிதபதியாரை விட்டு விலகி மதுரையை நோக்கி சென்று விட்டார். அங்க மதுரையில் போய் அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு குழந்தை பிறக்க அந்த குழந்தைக்கு புனிதபதியார் என்ற பெயரையே வைத்து அவன் அப்படி வளர்ந்து வருகின்ற நேரத்தில் இங்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால், புனிதபதியாருடைய உறவினர்களுக்கு பரமதத்தன் மதுரையில் இருப்பது தெரிய வர அங்கே சென்று பார்ப்போம் என்று பார்த்தார்கள். அங்க போய் பார்த்தா அவன் என்ன செஞ்சான்? நேராக கிடுகிடுன்னு ஓடி வந்து தன்னுடைய மனைவி குழந்தையோடு புனிதபதியாருடைய காலிலே விழுந்தான். கணவன் என் காலில் விழுவதா? இந்த அழகுமிக்க இந்த சரீரம் வேண்டாம், என்னுடைய சரீரத்தை மாற்றிவிடு என்று அவர் பேய் உருவம் எடுத்தார். அதாவது எலும்பு உருவம் எடுத்தார். எலும்பு உருவம் எடுத்தார், பேய் உருவம் எடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? மனதளவில் ஒரு உறுதியை மேற்கொண்டு விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று பேய் உருவம் எடுத்தவர் என்ன செய்தார்? நேராக கைலாயத்திலே சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கைலாயத்தில் கால்களாலே நடக்கக்கூடாது என்று அப்படி கைகளை ஊன்றிக்கொண்டு தலைகீழாக நடந்தார். அதாவது தலையாலே நடந்தார் என்று குறிப்பிடுவார்கள். தலையாலே நடந்தார்னா என்ன அர்த்தம்? தலையில் இருக்கக்கூடியது மூளை. அந்த மூளை என்ன சொல்லுதோ அது தெய்வத்தை வணங்கு அப்படின்னு புனிதபதியார் எப்படி செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் நேராக அப்படி கைலாயத்திலே சென்று சிவனை தரிசிக்க சிவபெருமான் என்ன செய்தார்? உனக்கு என்ன வரம் தேவை என்றார். நான் பிறவாமை வேண்டும், ஒருவேளை பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று வரம் வாங்கி உன்னுடைய ஆடலை நான் எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்க திருவாலங்காட்டிற்கு வா என்று சிவபெருமான் சொல்ல, அந்த அடிப்படையில் நம்முடைய திருவாலங்காட்டிற்கு வந்தார். அங்கு சிவ நடனத்தை தரிசித்தார். அந்த சிவனோடு 2 ஐக்கியமானார் காரைக்கால் அம்மையார். சிவஜோதியில் கலந்தார். எனவே அந்த சிவனுடைய திருவடிக்கு கீழேயே இன்றைக்கும் அவர் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் அற்புத திருவந்தாதி, இரட்டை மணி மாலை என்று சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் ஏற்றி இருக்கின்றார் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் அறிவு வழிபட்டு நடந்தார். ஆகையினால் நாமும் அப்படிப்பட்ட அறிவு வழிபட்டு கடவுளை வணங்கினோம் என்று சொன்னால் நம்மையும் கடவுள் கைவிட மாட்டான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் தரிசித்த சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதருடைய அருளாலும் காரைக்கால் அம்மையாருடைய அருளாலும் அனைத்து நேயர்களும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன்.
நன்றி, வணக்கம், வாடிய நலம்.